எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாலக்கீரை வச்சு ஒரு சிம்பிளான ரைஸ் ரெசிபி தான். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அரிசியை ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்து கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். சாதம் வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார்ல கட் பண்ணி வச்ச பாலக்கீரை, 5-6 பல்லு பூண்டு, நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாயை 2ஆ உடைச்சு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான கடாய் எடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் சூடானதும் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சீரகம், நீல வாக்குல மெலிசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் நீல வாக்குல நறுக்கின 2 பச்சை மிளகாயை சேர்த்து கலந்து விடுங்க. 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அரைச்சிருக்கிற பாலக்கீரையை இதுல போட்டு நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு வரட்டும். இது ரொம்ப ஈஸியா லஞ்சுக்கு கூட செஞ்சுக்கலாம். பசங்களுக்கு கூட ரொம்ப காரம் வேண்டாம்னா பச்சை மிளகாயை கொஞ்சமா குறைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வத்தி நல்லா திக்காகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரையில நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுல அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை பாலக் கலவையில சேர்த்து சாதம் உடஞ்சிடாம மெதுவா கலக்குங்க. இந்த ரெசிபியை பாஸ்மதி அரிசியில தான் செய்யணும்னு இல்ல, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற சாதத்துல கூட செய்யலாம். ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்க ஈஸியா லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சிடலாம். பாலக்கீரை பிடிச்சவங்களுக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். பாலக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. மேல கொஞ்சமா முந்திரி தூவி சர்வ் பண்றேன். டேஸ்டியான இந்த ரைஸை உருளைக்கிழங்கு கறி இல்லைன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.